ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய சாட்டர்டே மார்னிங். வாசலில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணு கோலம் போட்டுட்ருக்கா. எங்களை வீடியோ எடுன்னு சொன்னால், அதனால தான் சரி அவளை வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, அழகாக போட்டா ஃப்ரெண்ட்ஸ் கோலம். ரொம்ப அழகாக போட்டால். கலரெல்லாம் கொடுத்துருந்தா எடுக்க முடியல. அத்தை உள்ளே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே டிஃபன் ஆகிட்டு இருந்தது. சாப்பிட்டு ஹாப்பியாக இன்றைக்கி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிளான் மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பர்சனல் ஒர்க்கு, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறனால அன்றைக்கே கிளம்புறதாயிருச்சு. அப்புறம் மாடியெல்லாம் கூட்டிகிட்டு போய் எங்கள் பாப்பா சுற்றி காமிச்சிட்டு இருந்தான். சரி, அவள் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மதியம் ஈவினிங் 6 மணி போல் நாங்கள் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால. அதனால் கிளம்பிட்டு சாட்டர்டே நைட்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இது சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் கொஞ்சம் வழியாகவே எழுந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பார்த்துட்ருந்தேன். பீக்கங்காய் அன்றைக்கி ஒரு பேலன்ஸ் ஒரு பாதி வச்சுருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பீக்கங்காயை இன்றைக்கி தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாமே ஒட்டுக்கா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இதெல்லாமே போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா பீக்கங்காய் கட் பண்ணி போட்டு மறுபடியும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணியே ஊற்றக்கூடாது, இருந்தாலும் ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனமே கூப்பிடும், வாயை நான் ரெடி ஆகிட்டேன், என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும் அந்த மனம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அவ்வளோதான். சூடாக சாதம் வச்சு இந்த பீக்கங்காயம் வச்சு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். நல்லா சாப்பிட்டேன். இதோட சண்டே மார்னிங்கோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.